இப்போ நீங்கள் வெறும் பாஜக எதிர்ப்பு என்பதை மட்டுமே மையப்படுத்தியதாக திமுக கூட்டணி தேர்தல் அரசியலை சந்திக்கிறதா, அதுதான் உங்களுடைய ஒற்றை அரசியலா அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கிறாங்க. இப்போ 2026 இதே கூட்டணியில் நீங்கள் பயணப்படுறீங்க அப்படின்னா இதுதான் மையப்பொருளாக இருக்க போதா? இப்போ அதிமுகவும் திமுகவும் தேர்தல் அரசியல் களத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி. ஆட்சிக்கு வர்றது யாருங்கிறது தான். கொள்கையிலையும் சில முரண்கள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். அதனால் அவங்கள தேர்தல் களத்தில் மட்டுமே எதிர்கொண்டால் போதும். அதிமுகவை தேர்தல் களத்தில் எதிர்கொண்டாலே போதும், திமுகவை தேர்தல் களத்தில் எதிர்கொண்டால் போதும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் பண்பாட்டு தளத்திலையும் எதிர்கொண்டாகணும், சமூக தளத்திலையும் எதிர்கொண்டாகணும், அரசியல் களத்திலையும் எதிர்கொண்டாகணும், தேர்தல் களத்திலையும் எதிர்கொண்டாகணும். இந்த ஒரு களத்தில் தான் எதிர்கொண்டாகணும், அது எம்பி எலெக்ஷனில் எதிர்த்தா போதும், எம்எல்ஏ எலெக்ஷனில் எதிர்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பிஜேபியை 24/7 நீங்கள் கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்குது. அவங்கள அவ்வப்போது மக்கள்கிட்ட அவங்கள பற்றிய ஒரு அரசியலை நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. அவங்களுடைய உண்மை முகம் என்னங்கிறத சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அஜெண்டா அப்படிங்கிறது இந்தியா முழுக்க அவங்களுடைய அரசியலை நிலைநாட்டணும். அவங்க அரசியல் என்ன? இந்துத்துவ அரசியல். இந்துத்துவ அரசியல்னால் என்ன? மத அடிப்படையிலான பெரும்பான்மைவாதம். மத அடிப்படையிலான பெரும்பான்மைவாதம் எங்கே போகுது? வர்ணாசிரம தர்மத்துக்கு தான் அது போய் முடியும். இங்கே அதுக்கு சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் அவங்க விதைக்கிறாங்க. அவங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை உயிர்மூச்சு கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. அரசமைப்பு சட்டம் மதசார்பின்மையை பேசுது, அவங்க மதவாதத்தை பேசுகிறாங்க. அரசுக்கு ஒரு மதம் வேணுன்றாங்க. RN ரவி நேற்று பேசுகிறாரு, மதசார்பின்மை என்பது இந்தியாவின் பாரதத்தினுடைய கொள்கையே கிடையாது, இது பிரிட்டிஷார் கொண்டு வந்த கொள்கை, அம்பேத்கரே அதை ஏற்றுக்கல, அதனால தான் அவர் அப்போவே அதை வைக்கல, இது இந்திரா காந்தி தான் கொண்டாந்து இணைச்சது, இப்படிலாம் அவங்க பேசுகிறாங்க. அவர் இன்னும் இவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியலை பேசக்கூடிய பாஜகவை நாங்கள் எம்பி எலெக்ஷனில் மட்டும்தான் எதிர்ப்போம், எம்எல்ஏ எலெக்ஷனில் எதிர்க்க மாட்டேங்கிறது கிடையாது. 24/7 பிஜேபியும் RSSையும் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணலைன்னா நீங்கள் அரசமைப்பு சட்டத்தையே பாதுகாக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்ந்து வருகிறோம் அப்படிங்கிறாங்க. கடந்த தேர்தலில் சொல்கிறாங்க, வாக்கு சதவீதத்தை சொல்கிறாங்க, அதிமுகவை விட சில இடங்களில் நாங்கள் கூட வந்திருக்கிறோம். அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், அது ஆபத்துன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி வளர்ந்ததுன்னா இங்கே சாதியவாதிகள் தான் கொட்டம் பிடிப்பாங்க. இன்னும் 15 வருஷத்துக்கு பின்னால் தேவாலயங்களில் போய் கும்பலாக தாக்குதல் நடத்துவாங்க, வேத நூல்களை பைபிளை கொளுத்துவாங்க, மசூதிகளில் புகுந்து அடிப்பாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். அவ்வளவு மோசமாக வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைகளும் மதத்தின் பெயரால் இங்கே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாதுங்கிறது தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அச்சப்படுகிறது. இந்த அரசியல் கூட்டணி அழைப்பு அதிமுக கிட்ட தான் இருந்தால் இல்லை பிஜேபியும் அழைச்சாங்க அவங்கள ஏதாவது காலகட்டத்தில்? இல்லை, பிஜேபி பலமுறை முயற்சி பண்ணியிருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலே நம்மகிட்ட பேசியிருக்கிறாங்க. 2016 மக்கள் நல கூட்டணி சட்டமன்ற தேர்தல் நேரத்துலையும் பேசியிருக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் உங்களுக்கு இந்த சமுதாய இயக்கங்கள்லாம் எதிராக பார்க்குறாங்க, நீங்கள் பிஜேபியோட வந்தீங்கன்னா அவங்கெல்லாம் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, எல்லா சமூகத்துக்குமான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக நீங்கள் மாறலாம், அப்படிலாம் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. இப்போ அதனோட தொடர்ச்சிங்கிறீங்களா இப்போது நடக்கல? அவங்களுக்கு இது ஒரு தொடர்ச்சியாக அந்த முயற்சி இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அதிமுகவுக்கு அழைப்பு, உடனே அது கார்டு போட்டாங்க. கார்டு போட்டவுடனே அது ஃபயராக எல்லா இடங்கள்லையும் பரவிடுச்சு. ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நான் சொன்னேன், எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. நான் ஒரு கார்டு போட்டு பார்ப்போம், இதில் திமுக என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம், ஏடிஎம்கே என்ன ரியாக்ட், இதெல்லாம் செய்யணும்னா இது ஒரு ஹிடன் அஜெண்டா. நான் கமுக்கமாக இதை வச்சுருந்து உரிய நேரத்தில் இந்த முடிவை நான் எடுத்துகிட்டு போகிறேன். எதுக்கு நான் இப்படி நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கார்டு போட போகிறேன்? எதுக்கு ஓப்பனாக இந்த ஹிண்ட் நான் கொடுக்கணும்? இப்படி சிக்னல், இந்த சைகை நான் செய்யணும்? கூட்டணி அப்படி நான் செய்யறேன்னா எனக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படின்றீங்க. எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு அங்க புகை இருக்கு, சீக்கிரம் வெடிக்கும். அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அவரு கணிப்பா இல்லையா? அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படி ஒன்றும் எந்த புகைச்சலும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச எந்த புகைச்சலும் கிடையாது. உரிமைகளுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம், கோரிக்கைகளை நாங்கள் எழுப்புவோம், மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் பிரச்சனைகளை பேசுவோம். அது எங்களுக்கான லிபர்ட்டி. அது இல்ல, நீங்க சொன்ன மாதிரி தொடர்ச்சியா 3.5 ஆண்டுகள்ல பல போராட்டங்களை நடத்திருக்கிறோம். ஆனால் அப்போதெல்லாம் வராதது இப்போதான மையப்படுத்தப்பட்டதாக. அதுவும் தேர்தல்ங்கிறதுனால அவங்க அதை ஊதிப்பு இருக்கிறாங்க. புகைக்கான காரணம் விசிகேலேருந்து வந்துச்சான்னு தான் கேட்கிறேன். அந்த புகையை போட்டு விசிகேவை பயன்படுத்தி ஒரு புகையை உருவாக்குறது பார்க்குறாங்க, ஒரு புகைச்சலை உருவாக்க பார்க்குறாங்க. அதுக்கு விசிகே இடம் கொடுக்காது, அதுக்கான தேவை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அப்படி ஒரு இன்டென்ஷன் கிடையாது. ஆதவ அர்ஜுன் பேச்சுங்கிறது கட்சி நலன் சார்ந்து அவருடைய ஸ்கில்லை இந்த கட்சிக்கு பயன்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார். அந்த ஆர்வம் தான் எங்கள்கிட்ட அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா நாம் எத்தனை நாளைக்கு 4 சீட்டு 5 சீட்டு போக முடியும்?
நாம் ஏன் இந்த கூடுதலான இடங்களை பெறக்கூடாது, ஏன் அதிகாரத்தை பகிர்ந்து கூடாது, அது ஒரு சிந்தனையாக தான் நான் வைக்கிறேன். எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்க விருப்பம். அத்தனை பேருமே அதை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள பேசுவாங்க, வெளியில பேச மாட்டாங்க. அது வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அது பெருசாக ஆக்குறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை எடுத்து ஊதி பெருக்கிறாங்க. அந்த நாங்கள் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறோம், நம்ம வந்து இதெல்லாம் ஒரு ஒன்வேல தான் செய்திகளை நம்ம வந்து வெளிப்படுத்தணும், ஆளாளுக்கு கருத்து சொல்லக்கூடாதுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கொள்கை அளவில் அவங்களே டிக்ளேர் பண்றது வந்து திமுக விசிக ரெண்டு பேரும் எதிர்நிலையில வைக்கிறாங்க. கொள்கை அடிப்படையில். ஆமாம், கொள்கை அடிப்படை. ஏன்னா நாங்கள் வந்து அதில் உறுதியாக இருக்கிறோம், தொடர்ந்து கடுமையாக நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம், அதை எதிர்த்து பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம், விமர்சனங்களை பண்ணுறோம், டிபேட்டில் அந்த கருத்தை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பாரதிய ஜனதா காலூன்றுவது நல்லதல்ல, ஐடியாலஜிக்கலாக அவங்க ரொம்ப ஆபத்தான ஒரு கொள்கையை கையில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம். அதனால் வந்து எங்களை பலவீனப்படுத்தணும், விசிகாவை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் செயல் திட்டமாகவே இருக்கு. நீங்க சொல்ற குற்றச்சாட்டுல விசிகாவை தனிமைப்படுத்துவது பிரதானமா இருக்கா, திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறது உங்க குற்றச்சாட்டு? திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறது தான் பிரதானமானது. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்கு எங்களை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்துறதுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு ஃபிரிக்ஷனை உருவாக்கி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டா தொண்டர்கள் மத்தியில். 2024 தேர்தலுக்கு முன்னதாகவும் இப்படியான பேச்சு நடந்தது. கூட்டணியில் இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்க, உடைஞ்சிரும், எங்களோட வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வெளிப்படையாகவே சொன்னாங்க. ஆமா, அப்படியான முயற்சி ஏதாவது இருந்துச்சா 2024க்கு முன்னாடி? ஏன்னா அதுதான் தொடர்ச்சியா ஒவ்வொரு தேர்தல்லையும் அது இருந்திருக்கு. ஒவ்வொரு தேர்தல்லையும் தனிப்பட்ட முறையில் சந்திச்சும் பேசியிருக்கிறாங்க, வற்புறுத்தி இருக்கிறாங்க, ஆசை காட்டியிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம நண்பர்களாக இருப்போம். எப்போ பார்த்தோம், நேற்று கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார், என் பக்கத்தில் தான் உட்கார்ந்தார், பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அது வேறு, அது பார்க்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. எனக்கு நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், அண்ணன் பொன்னார் நல்ல பழக்கம் தான், நம்ம சவேரா சக்கரவர்த்தி நல்ல பழக்கம், அவங்க முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நல்ல பழக்கம், பாஜகவில் எல்லாரோடையும் எனக்கு நல்ல நட்பு இருக்குது. நான் யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த நட்புங்கிறது எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு நான் வணக்கம் சொல்லுவேன். அவங்க போய் ஒதுங்கினா கூட நான் அவங்கள பார்த்து பேசுவேன். அது வேறு, அது அவர் கொள்கை அவருக்கு, என் கொள்கை எனக்கு.